الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت هيلتي أدركني. السلام عليكم ورحمة الله وبركاته. வெல்கம் டு முஹப்பத் ரசூலுல்லா. இந்த வீடியோவில் ஒரு சின்ன கதையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு புக் ஒன்று படித்தேன். அந்த புக்குடைய பேர் வந்து முத்துநபியுடைய 44 சரித்திர கதைகள். இதில் படித்த ஒரு சரித்திர கதையை பற்றி தான் இங்கே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோரியுடைய டாபிக் வந்து 3 விசித்திர தானங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஹாபிகள் கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு மனிதர் வந்து 3 வித தானங்களை செய்கிறாங்க. அவர் யாருக்கு செஞ்சாங்க, அப்படி செஞ்சதால் என்ன ஏற்பட்டதுன்றதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு ஆள் வீட்டில் இருந்து வெளியே புறப்படும் போது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னவா இருந்தாலும் இன்றைக்கி நான் தானம் செய்வேன் அப்படின்ற முடிவெடுத்து வெளியே இறங்குறாங்க. அவர் வெளியே வந்ததும் அவர் சந்திக்கிற முதல் நபர் வந்து ஒரு திருடன். அந்த திருடனுக்கு இவர் தானம் கொடுக்குறாங்க. அதை பார்த்த ஜனங்கள் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திருடனுக்கு போய் யாராவது தர்மம் செய்வாங்களான்னு ஜனங்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போது இந்த மனிதன் சொல்கிறான், யா அல்லாஹ், உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனா இருப்பேன், இனியும் நான் தர்மம் செய்வேன்னு சொல்லி அந்த மனிதர் மீண்டும் நடந்து போகிறாங்க. இரண்டாவதாக அந்த மனிதர் வந்து ஒரு வேசி பெண்ணை சந்திக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கும் தர்மம் கொடுக்குறாங்க. மறுபடியும் ஜனங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு வேசி பெண்ணுக்கு போய் யாராவது தர்மம் கொடுப்பாங்களா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போதும் அந்த மனிதர் வந்து அல்லாஹ்கிட்ட சொல்கிறான், யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா நான் இருப்பேன், இனியும் நான் தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாங்க. மூன்றாவதாக அந்த மனிதர் வந்து ஒரு பெரிய பணக்காரை சந்திக்கிறாங்க. அவருக்கும் தர்மம் கொடுக்குறாங்க. அப்போதும் ஜனங்கள் பேசுகிறாங்க, அவரே ரொம்ப பெரிய பணக்காரர், அவருக்கு எதுக்கு தர்மம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. அப்போதும் இந்த மனிதர் சொல்கிறது, யா அல்லாஹ், இனியும் உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனா இருப்பேன், இனியும் நான் தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறாங்க. அடுத்து அந்த ஜனங்கள் எல்லாமே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இவர்கிட்டயே போய் நம்ம நேரடியாகவே கேட்டுடலாம், ஏன் இவங்களுக்கெல்லாம் தர்மம் கொடுக்குறீங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் வந்து சொல்கிறாரு, நான் தானம் செஞ்சதுக்கு பிறகு எனக்கு வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது, உங்களுடைய தானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு. திருடனுக்கு தானம் செஞ்சதால் அவன் திருந்தி நல்லவனாக மாறிட்டான். ரெண்டாவதாக வேசி பெண்ணுக்கு தானம் செஞ்சதால் அவளும் அந்த தொழிலை விட்டு நல்லவளாக மாறிட்டான். மூணாவதாக பணக்காரனுக்கு தானம் செஞ்சதால் அவனும் தன்னுடைய கெஞ்சத்தனத்தை விட்டு தன்னுடைய பணத்திலிருந்து தானம் செய்ய ஆரம்பித்தான். இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம யாருக்கு வேணும்னாலும் தானம் செய்யலாம். அவங்க வழி தவறினவங்களா இருந்தாலுமே இறைவன் அவங்கள நீர்வழியில் ஆக்குவான். நம்முடைய நியத்து நல்லதாக இருந்தால் மட்டுமே போதும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.